விஜயாவின் அகங்காரம் இன்று தனிமையின் பிடியில் சிக்கித் தவிக்கிறது. வீடு வெறிச்சோடி கிடக்கிறது, நிம்மதி இல்லை என்று அவர் புலம்புவது, அவர் செய்த வினை அவருக்கே திரும்பியதை உணர்த்துகிறது. பார்வதியின் நியாயமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல், மீனாவின் வருகையால்தான் குடும்பத்தில் துரதிருஷ்டம் வந்தது என்று மீண்டும் பழி போடுகிறார். ஆனால் மனோஜுக்கு மறுமணம் செய்ய ஜோதிடரை வரவழைக்கும் அந்த விஷமத்தனம் ஒரு தாயின் பேராசையையும் பிடிவாதத்தையும் காட்டுகிறது. விவாகரத்து முடிவதற்கு முன்பே அடுத்த பெண்ணை தேடும் விஜயாவின் இந்த துணிச்சல் வரப்போகும் புயலுக்கு அறிகுறி. பாசத்தை விட பணமும் கௌரவமுமே முக்கியம் என்று அலையும் விஜயாவின் கண்கள் மீனாவின் உண்மையான அன்பை காண தவறிவிட்டன. இந்தத் தனிமை அவருக்கு பாடமாக அமையாமல் மேலும் வன்மத்தையே வளர்க்கிறது. மீனாவின் சமயோசித புத்தியும் தயாள குணமும் இன்று மீண்டும் ஒரு உயிரைக் காத்துள்ளது. முத்துவுடன் மகிழ்வாக பேசிக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக ஒரு சிறுவன் கத்தியுடன் ஆபத்தான விளையாட்டில் ஈடுபடுவதைக் கண்டு மீனா பதறுகிறார். ஆனால் அந்தப் பதற்றத்திலும் நிதானத்தை இழக்காமல் பூக்கூடையை பயன்படுத்தி மலர் மழையை பொழியச் செய்து அச்சிறுவனை தற்காத்துக் கொண்டது ஒரு காவிய தருணம். மீனா வெறும் மருமகள் அல்ல, இந்த வீட்டின் மகாலட்சுமி என்பதை அந்த இடத்திலிருந்து அனைவரும் உணர்ந்தனர். ஸ்ருதியின் பாராட்டும் முத்துவின் பெருமிதமும் மீனாவின் அன்பிற்குச் சான்றாக அமைந்தது. சுற்றியிருப்பவர்கள் சூழ்ச்சி செய்தாலும் மீனாவின் தூய்மையான மனமே அவருக்கு கவசமாக நிற்கிறது. தன் குடும்பத்தினர் மீது அவர் காட்டும் அக்கறை அவர் சமைத்து அனுப்பிய அந்த அறுசுவை உணவில் வெளிப்படுகிறது. மனோஜின் கேவலமான புத்தி இன்று எல்லை மீறிப்போனது. தன் மனைவி ரோகிணியை சிக்க வைக்க தன் நண்பன் சந்தோஷை பகடைக்காயாக பயன்படுத்துகிறார். ரோகிணிக்கு வேறு ஒருவருடன் தொடர்பு இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் நிரூபித்து விவாகரத்தைப் பெற அவர் தீட்டிய திட்டம் அருவருப்பானது. மறைந்திருந்து வீடியோ எடுக்கும் மனோஜின் அந்த நரித்தனம் ஒரு கணவனாக அவர் எவ்வளவு தரம் தாழ்ந்துவிட்டார் என்பதைக் காட்டுகிறது. விஜயாவின் செல்லப்பிள்ளையாக இருந்து கொண்டு தன் வாழ்க்கையைத் தானே அழைத்துக் கொள்ளும் இந்த படித்த முட்டாள் ரோகிணியின் மானத்தின் பின்னால் இருக்கும் ஆபத்தை உணரவில்லை. தன் மனைவியின் நடத்தையில் கரை கற்பிக்கத் துணியும் மனோஜின் இந்தச் சதி அவருக்கே வினையாக முடியப் போகிறது என்பது உறுதி. பாசத்தை விட பழிவாங்கும் உணர்ச்சியே அவரிடம் மேலோங்கி நிற்கிறது. ரோகிணி இன்று ஒரு தர்மசங்கடமான நிலையில் சிக்கிக் கொள்கிறார். சந்தோஷின் திடீர் காதலும் அவன் மனோஜைப் பற்றிப் பேசும் இழிவான பேச்சும் ரோகிணியை சந்தேகிக்க வைக்கிறது. மனோஜ் ஒரு அம்மாவின் பிள்ளை, அவனுக்கு அறிவில்லை என்று சந்தோஷ் வர்ணிக்கும்போது ரோகிணியின் முகம் மாறுகிறது. இது ஏதோ ஒரு பெரிய சதி என்பதை அவர் மெல்ல உணர்கிறார். எனக்கு சிந்திக்க நேரம் வேண்டும் என்று அவர் சொல்லும் அந்த பதில் அவர் அவ்வளவு எளிதில் ஏமாற மாட்டார் என்பதைக் காட்டுகிறது. மனோஜின் துரோகத்தையும் சந்தோஷின் வேஷத்தையும் ஒருசேர எதிர்கொள்ளும் ரோகிணியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பதே திக் நிமிடம். தன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள அவர் எடுக்கும் முடிவுகள் மனோஜின் திட்டத்தை தவிடுபொடியாக்கும் வலிமை கொண்டவை. முத்துவின் பாசமும் அதிரடிப் பேச்சும் இன்றைய எபிசோடின் உச்சகட்ட அதிரடி. மீனா தன் கைப்பட சமைத்து அறுசுவை உணவை வீட்டுக்கு எடுத்து வந்து விஜயாவின் ஆணவத்திற்கு பலமான பதிலடி கொடுக்கிறார். வெளியில் வாங்கி வந்தாயா என்று ஏளனமாக பேசிய விஜயாவுக்கு இது மீனாவின் பாசமிகு கைவண்ணம் என்று பெருமையாகச் சொல்லி அவர் முகத்தில் கரியை பூசுகிறார். அண்ணாமலையும் ரவியும் ரசித்துச் சாப்பிடுவதைப் பார்த்து முத்து அடையும் மகிழ்ச்சி அலாதியானது. விஜயா செய்த சாதாரண தயிர் பச்சடியை விட மீனாவின் சிக்கன் குழம்பும் மீன் வறுவலும் அந்த வீட்டின் பசியையும் ஏக்கத்தையும் ஒரு சேரத் தீர்த்தது. முத்துவின் இந்தச் செயல் பிரிந்திருக்கும் குடும்பத்தை உணவின் மூலம் இணைக்க எடுக்கும் ஒரு உன்னத முயற்சி. தன் மனைவியின் பெருமையை நிலைநாட்ட அவர் காட்டும் வேகம் பாராட்டுக்குரியது. அண்ணாமலை இன்று ஒரு அமைதியான அதே சமயம் ஆழமான மனநிலையில் இருக்கிறார். வீட்டின் வறட்சி அவருக்கு வலிக்கிறது. ஆனால் மீனா அனுப்பிய உணவை சாப்பிடும்போது அவர் கண்களில் ஒரு திருப்தி தெரிகிறது. விஜயாவின் பிடிவாதத்தால் அந்த வீட்டின் சந்தோஷம் பறிபோனதை அவர் மௌனமாகச் சாடுகிறார். மீனா குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மனதில் வைத்து சமைத்திருக்கிறாள் என்று அவர் சொல்லும்போது அதில் ஒரு மாமனாரின் ஆசிர்வாதம் தெரிகிறது. தன் மகன்களுடன் அமர்ந்து அந்த விருந்தை உண்பது மீண்டும் பழைய மகிழ்ச்சி வருமா என்ற ஏக்கத்தில் அவர் இருப்பதை உணர்த்துகிறது. விஜயாவின் பிடிவாதம் ஒருநாள் தவிடுபொடியாகும் என்ற நம்பிக்கை அவர் பேச்சில் ஒலிக்கிறது.
மீனாவின் அன்பே இந்த வீட்டைத் தாங்கும் அச்சாணி என்பதை அவர் மீண்டும் ஒருமுறை ஆணித்தரமாக உணர்த்துகிறார்.